இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன் கிளிக் பர்ச்சேஸ் ஃபீச்சர் இன் Amazon அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒன் கிளிக் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிளிக்ல வந்து பை நோன்னு குடுத்தா, பை நோ ஆகுறது வந்து அந்த ஒன் கிளிக் ஃபீச்சர் கிடையாது. அந்த Amazon வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடா அந்த பை நோ ப்ராசஸ் வரைக்கும் நம்ம போய் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த ஒன் கிளிக் அப்படின்றது வந்து அந்த பை நோன்ற அந்த ஒரு கிளிக்கை நம்ம எவ்வளோ ஈஸியா எடுக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஏன் வந்து இதை தனி ஒரு மினி கேஸ் ஸ்டடியில் வந்து நம்ம பார்க்குறோம்னா, இது ஒன் ஆஃப் த வைட்டல் ஃபீச்சர். இதை வச்சு நீங்கள் வந்து எந்த காமர்ஸை வேணால் கம்பேர் பண்ணலாம். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி வந்து என்ன ரூட் இருக்கு அப்படின்னா, Amazon வந்து யூசர் வந்து பண்ணுற பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் சீம்லெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒன் கிளிக் பர்ச்சேஸ்ன்ற ஒரு ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் கிளிக் பர்ச்சேஸ்ன்ற ஃப்ளோ வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து என்னன்னா, ஒரு யூசர் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அதாவது ஒரு கஸ்டம் பிராண்ட் ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்காங்க. ஒரு காமர்ஸ் வெப்சைட், ஒரு க்ளோதிங் பிராண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு போகிறாங்கன்னா, பை பண்ணுறதுல வந்து என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறம் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும், அப்புறம் பேமெண்ட் ஃபெயிலானா என்ன நடக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயமான ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த யூசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து சில தெரிஞ்சிருக்கும், சில தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து மைண்டில் போட்டு ப்ராசஸ் பண்ணி தான் அந்த பைன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போவாங்க. இப்போ நீங்கள் பை பண்ண போகிறப்போ வந்து அந்த சைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நேமு, ஃபோன், அட்ரஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போ இதுல பிரச்சனைன்னு கேட்டா அதுல பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அ யூஷுவல் ப்ராசஸ். அது எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். எங்க வந்து இந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து வருதுன்னா, இப்போ Amazonலயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லயும் சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு யூசருக்கு அகேன்ஸ்டா எப்போ அந்த யூசருக்காகவும் நம்ம வந்து அதை திருப்பி வந்து கரெக்டான டைம்ல நமக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போ ஒரு நார்மல் ஒரு காமர்ஸ் வெப்சைட் வந்து நீங்க பை பண்ண போறப்பெல்லாம் வந்து உங்ககிட்ட ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அங்க இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஷன் தான் யூசருக்கு. இப்போ Amazonல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, Amazon இந்த ஒன் கிளிக் பை வந்து கிராஃப்ட் பண்றப்போ மெயினா எதை எய்ம் பண்றாங்கன்னா, யூசருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு டைம் வந்து அவங்க நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவங்க வந்து மேக் பண்ண போற அடுத்த எல்லா ஃபேக்டர்லையுமே அவங்களுக்கு வந்து அந்த பை நவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக நடக்கணும். யூசருக்கு வந்து அது ரொம்ப ஹார்டாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒன் கிளிக் ஃபீச்சர் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒன் கிளிக் ஃபீச்சர் வந்து ஜென்ரலாக என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ Amazon வந்து நம்மளோட அட்ரஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்க வரப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரீஃபில்லாக இருக்கும். நீங்கள் பை நவ் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிடலாம். ஸோ இந்த ஒன் கிளிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு Amazon என்ன பண்ணுறாங்கன்னா, அட்ரஸ், பேமெண்ட், ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய வேரியஸான யூசர் டிபெண்ட் பர்சனலைஸ்டு திங்ஸ் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸையும் நிறைய ஃப்ளோஸையும் பில்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வந்து யூசருக்கு வந்து அந்த ஒன் கிளிக் எக்ஸ்பீரியன்ஸுன்றதை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த அட்ரஸ் சேவ் பண்ணுற ஃபீச்சர், இல்லைனா பேமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வைக்கிற ஃபீச்சர், இல்லை உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் சேவ் ப்ரிஃபரன்ஸ் இந்த சென்ஸ் சிலர் யூபிஐ யூஸ் பண்ணுவாங்க, சிலர் கிரெடிட் கார்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் உங்கள் அந்த யூசருக்கு பர்சனலைஸ்டாக என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் இருந்தால் அந்த பேமெண்ட் அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் இந்த சொல்யூஷன் வந்து அவங்க வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் கிராஃப்ட் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸான டேட்டாலாம் வந்து யூசருக்கு வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக இருக்கும், திரும்பி என்ட்ரு பண்ணுறது வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ண முடியும், ப்ரீஃபில் எதை பண்ணால் யூசருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒன் கிளிக் பேமெண்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து Amazon வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு சிம்பிளா வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்ட்ல போறீங்க, கன்ஃபர்மேஷன் பண்றீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருக்க ப்ரீஃபில் ஆயிருக்க எல்லாத்தையும் நீங்க ரிவ்யூ தான் பண்ணுவீங்க. அன்னெசரியா வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா ஒரு டைம் மாத்திட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ ஆக்ஷன் நடந்துடும். இதனால என்ன நடக்குதுன்னா, ஒன் கிளிக் ரிமூவ்ஸ் திங்கிங் அப்படின்றது என்ன மீன் பண்றோம்னா, பை நவ் அப்படின்னு நீங்க கொடுத்தாலே நீங்க அதுக்கப்புறம் பே பண்றதை பத்தி தான் நீங்க நினைப்பீங்க தவிர, நடுவில் இருக்கிறவங்க அட்ரஸோ உங்க கார்டு டீட்டெயில்ஸோ இது ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் இல்லை, ரிவ்யூ பண்ண வேண்டிய நீட் இல்லை அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவீங்கன்னா பை நவ் வந்து ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் எடுத்துருவீங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்றதுதான் இந்த இன்டென்டா இருக்கிறதுனால தான் Amazonனும் சரி, ஃப்ளிப்கார்ட்லயும் சரி இந்த மாதிரியான ஒரு பையிங் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் கார்ட்டுக்கு அப்புறம் வந்து வைக்கிறாங்க. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, யூசர்ஸ் டோன்ட் ஸ்டாப் பையிங், ஃபிக்ஷன் ஸ்டாப் தம் அப்படின்னா, ஒரு ஆப்ல டைவர்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ
அப்போ நீங்க வந்து கார்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்போட அவுட்மோஸ்ட் வந்து பிரைமரி கோல் என்னவா இருக்கும், உங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுனா செகண்டரி கோல் வந்து உங்களை வந்து கார்ட்ல ஆட் பண்ண வைக்கிறதா இருக்கும். அப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ல வந்து ஜாயின் ஆகுறப்போ உங்களை கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நீங்க கண்டிப்பா பை பண்றதுக்கு டிசிஷன் வந்து நீங்க அதிகமா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சொல்யூஷன் வந்து அமேசான் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அமேசான் நினைச்சதுன்னா உங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ணாம உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் சஜஸ்ட் பண்ணாம உங்க வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு டைமும் வந்து நீங்களே வந்து சாய்ஸ்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த சின்ன விஷயம், இந்த ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த விஷயத்த வச்சு உங்களோட அக்கௌண்ட்டை கஸ்டமைஸ் பண்றது மூலயமா நீங்க ஃப்ரீக்வெண்டா பை பண்றது உங்களோட டிசிஷன்ஸ் வந்து அமேசான் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போய் தான் உங்களால நிறைய பர்ச்சேசஸ் வந்து பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ.